ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிராஜுவேட் தமிழா. இந்த வீடியோவில் டான்செட் 2025 அதாவது சீட்டா பிஜி எக்ஸாம் எழுதிட்டு ஸ்கோர் கார்டு எல்லாருக்குமே வந்திருக்கும். ஆனால் கவுன்சிலிங்கை பற்றின எந்த அறிவிப்பும் இன்னும் உங்களுக்கு வராமல் இருந்திருக்கும். அதாவது எப்போ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணணும், கவுன்சிலிங்கான ஷெடியூல் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டான்செட் பிஜி எம்இ எம்டெக் படிக்கிறதுக்கான ஷெடியூல் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி இதை பற்றி ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஜூலையில் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஷெடியூல் யாரெல்லாம் எம்இ எம்டெக் சீட்டா பிஜி எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாம் மூலமாக சேர விரும்புகிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஜூலை மந்தில் உங்களுடைய இமெயிலுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பேஸ் பண்ணி கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம சேனலில் ஒரு கேண்டிடேட் அட்டன் பண்ணியிருந்தாங்க இல்லையா சீட்டா பிஜி எக்ஸாம். ஸோ அந்த கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெயில் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த சீட்டா பிஜி 2025 எக்ஸாம் எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த கவுன்சிலிங்கான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் ஷெடியூலை அவங்க அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஷெடியூலை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி வெப்சைட்டில் நம்ம தெளிவாக வெப்சைட்லேயும் ஆக்டிவாக பார்த்துட்டு நம்ம இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் அப்படிங்கிறத பண்ணணும். ஸோ இந்த கவுன்சிலிங் ஷெடியூலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பப்ளிகேஷன் ஆஃப் மெரிட் லிஸ்ட் இது 23/7/2025 6 PM அன்றைக்கே நமக்கு வந்துருச்சு. அதேமாதிரி கிரீவன்ஸ் ரெட்ரஸலும் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம். நிறைய பேருக்கு இருந்திருந்தால் கொடுத்துருப்பீங்க, இல்லைன்னா எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீட்டா பிஜி டிஏ அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்குது இல்லையா, ஸ்டார் போட்டு. இந்த டிஏக்கு என்ன மீனிங் அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸுக்கான கவுன்சிலிங்கான ஷெடியூல் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 6/8/2025 காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 7/8/2025 சாயந்தரம் 4 மணி வரைக்கும் நடக்குது. அதே மாதிரி தான் ஜென்ரல் கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 6/8/2025 7/8/2025 வரைக்கும் நடக்கும். ஸோ இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் கேட்டில் வர ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் கவுன்சிலிங்காக திரும்ப அப்ளை பண்ணுவீங்க. சீட்டா பிஜி எக்ஸாம் எழுதி எம்இ எம்டெக் ஜாயின் பண்ண விருப்பமான மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ஃபார்மையும் நீங்கள் அந்த எழுத்து தேர்வு எழுதக்கூடிய அன்றைக்கே நம்ம அதையும் சேர்த்து ஃபில் பண்ணிட்டோம். இதனால் நமக்கு தனியாக ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. டைரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் அதை மட்டும் பண்ணால் போதும். ஸோ இப்போ யாரெல்லாம் சாய்ஸ் ஃபில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 8/8/2025 6 மணிக்கு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் நமக்கு எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் அலாட் ஆகிருக்கோ அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஸோ 8/8/2025 6 மணியிலிருந்து 9/8/2025 6 மணிக்கு வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா issue of provisional allotment for application who have opted for accept. இதில் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணவங்களுக்கு எல்லாருமே ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஜென்ரேட் ஆகிறது 9/8/2025 8 மணிக்கே நமக்கு அது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா காலேஜுக்கு எப்போக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற டேட் கொடுத்துருக்காங்க. 11/8/2025 அன்னைக்குள்ளே நீங்கள் போய் காலேஜ் எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட்மெண்ட்டில் வந்திருக்கோ அந்த காலேஜில் போயிட்டு உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை கொடுத்து அட்மிஷன் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எனக்கு கிடைச்ச காலேஜே ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்போம். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சாய்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த சாய்ஸில் ஒரு 10வது கிடச்சிருக்கும், இல்லை எனக்கு முன்னாடி இருக்கிறதுல எதாவது ஒன்று கிடைச்சா போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். அப்படி கொடுக்கறதுக்கு பேர் அப்வேர்டு ஆப்ஷன் சொல்லுவோம். நமக்கு ஏதாவது ஒரு சீட் அலாட் ஆகும், அது ஃபஸ்ட் ஆப்ஷனே நம்ம சாய்ஸில் கொடுத்ததே அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அப்வேர்டு மூவ்மெண்ட்டுக்கு மூவ் ஆக முடியாது. இதே நமக்கு 5வதாக கிடச்சிருக்கு, சாய்ஸ் 10 சாய்ஸ் போட்டிருக்கேன், அதில் 6வது சாய்ஸ் தான் எனக்கு கிடச்சிருக்கு, மேபி இதுக்கு முன்னாடி போக வாய்ப்பு இருந்தால் எனக்கு பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் அன்னைக்கு அப்வேர்டு போகிறோமா இல்லை அக்செப்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அப்வேர்டு ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் 14/8/2025 அன்னைக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ SCA to SC கவுன்சிலிங் 15/8/2025 அன்னைக்கு நடக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அப்வேர்டு மூவ்மெண்ட் நடந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 14/8/2025 அன்னைக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வெளியே வந்துடும். அதே மாதிரி SCA to SC கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சீட்டு வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா 17/8/2025 அவங்களுக்கு அலாட்மெண்ட் எந்த காலேஜில் வந்திருக்கோ அந்த காலேஜில் போய் கம்பல்சரி அவங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை காமிச்சு அட்மிஷன் அப்படிங்கிறத போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஷெடியூலில் நான் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த வெப்சைட்டுக்கு உள்ள பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் நம்ம இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணக்கூடிய அந்த லிங்க்கு. அதே மாதிரி MBA MCA கவுன்சிலிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லிங்க் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த MBA MCA கவுன்சிலிங்கை பொறுத்த
வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது எக்ஸாமுக்கு மட்டும்தான் ஃபார்ம் போட்டிருப்பீங்க. கவுன்சிலிங்க்கு நீங்கள் செப்பரேட்டாக அப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்ப்ளான் அப்ளை பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கவுன்சிலிங்க்குன்னு தனியாக ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம எழுத்து தேர்வு எழுதும்போதே அதை ஃபில்அப் பண்ணிட்டோம். ஸோ இது அட்மிஷன்ஸ் 2025 to 26 வந்திருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் எம்இ எம்டெக் எம்ஆர்க் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு இருக்கும். இதில் போய் நம்ம ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சீட்டா எக்ஸாம் எழுதின யாருமே வந்து எதுவுமே ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. கேட்டில் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து தனியாக வந்து இந்த இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அதாவது எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்ப்ளானுக்கு சீட்டா பிஜி எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸு தனியாக அப்ளிகேஷன் போடணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கேட் ஸ்கோர் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கவுன்சிலிங்க்கு வந்து இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. அதுக்கான டேட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த சென்டர் ஃபார் அட்மிஷன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் பிஜி அட்மிஷனில் எம்இ எம்டெக்கில் சீப், ஏன்னா நம்ம இந்த எக்ஸாம் எழுதி தான் நிறைய மாணவர்கள் வந்து உள்ளே வருவாங்க. கேட்டில் ஒரு கம்மியான பர்சன்ஸ் தான் வருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன டேட் இருக்குது அப்படிங்கிறது இங்கே நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6/7/2025 20/7/2025 அதுக்குள்ளே அவங்க வந்து கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து கேட் வழியாக எம்இ எம்டெக் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். நிறைய பேர் சீப் எக்ஸாம் அதாவது சீட்டா பிஜி எக்ஸாம் எழுதணும் இல்லையா, அவங்கெல்லாம் இந்த மாதிரி எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மையும் ஃபில் பண்ண தேவையில்லை கவுன்சிலிங்காக தனிப்பட்ட முறையில். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே கவுன்சிலிங்கான அமௌண்ட்டையும் பே பண்ணி அதுக்கான ஃபார்மையும் ஃபில் பண்ணிட்டீங்க. டைரெக்டாக நீங்கள் வந்து எஸ் பர் ஷெட்யூல் படி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கிராஜுவேட் தமிழா அஃபீஷியல் இமெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டால எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.